ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/5/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. ஸோ பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? சதா மைண்டில் அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இப்போ சொர்க்கத்தின் கேட்டுக்கிட்ட நிற்கிறோம். கேட்டை திறந்து சினிமாவுக்கு போவாங்களே, அந்த மாதிரி சொர்க்கத்தின் கேட்டு வாசலில் நிற்கிறீங்க. கேட்டை திறந்தால் உள்ளே போக வேண்டியதுதான். அந்த சந்தோஷம் இருக்கணும். ஸோ இது ரொம்ப சூப்பர் இல்லையா? வாசலில் நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, வந்தாச்சு, வாசல் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன, பாபா முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுறார். அந்த வழியே வாசலில் இருக்கிறன்ற அந்த நினைவில், அந்த சந்தோஷத்தில் இருக்கிறது தான். கேள்வி: உங்களுடைய ரெஜிஸ்டர் நல்லா இருக்கணும்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும்? பதில்: யாருக்குமே எண்ணம் சொல் செயலால் நான் துக்கம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் கவனம் கொடுக்கணும் இல்லையா? மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் துக்கம் கொடுத்தாலும் ரெஜிஸ்டர் அழுக்காயிடும். ஸோ உங்களுடைய இயல்பு முதல் தரமானதாக, ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்கணும் இல்லையா? அந்த குணம் இருந்துச்சுன்னா அது முகத்தில் தெரியுன்றார். மாயா உங்களுடைய மூக்கையோ காதையோ பிடிக்கிற மாதிரி விடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தப்பு தவறான காரியத்தை செய்ய அனுமதிக்காதீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் துக்கம் கொடுக்குற மாதிரி எந்த காரியமும் பண்ணிடாதீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா மாயா உங்கள் மூக்கை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் யாருக்காவது துக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்டரும் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அதில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எண்ணம் தான் வார்த்தை செயலாக மாறுது. ஸோ எப்போவுமே நான் இனிமையானவன், முதல் தரமானவன், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன். துக்கம் கொடுக்கத்தவர்களுக்கு கூட துக்கமும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக மிகவும் நல்லா இருக்கணுன்ற சுபமான பாவனை எண்ணம் தான் வைப்பேன். பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் அன்பான பிரபுவே. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப ஈஸியான வழி காட்டுறார். இருந்தாலும் குழந்தைங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பாபா எனக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு, முக்தி தாமத்துக்கான வழியை காட்டுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை? முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டிகிட்டு இருக்கிறார். இது ரொம்ப ஈஸி, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ என்ன முக்திக்கான வழி? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இரவு பகலாக பாபா நினைவிலேயே இருக்கணும். இதுதான் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி, பாவம் அழியறதுக்கான வழி. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அந்த தீர்த்த யாத்திரைக்கு பொடிநடையாக போய் எவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சுங்க, எத்தனை கிலோமீட்டர் கணக்காக நீங்கள் நடந்திருப்பீங்க. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? புத்தி நினைவு யாத்திரை சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அங்கே உடலால் போனீங்க பல மைல் தூரம், பல ஜென்மமாக. ஆனால் அதனால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ நினைவுனால் பண்ணுற யாத்திரையினால தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. கூடவே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணையும் பண்ணணும், அசுர குணங்களை அழிக்கணும் இல்லையா? நிறைய குறைகள், அசுரத்தனம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் முடிச்சிடணும், தொடர விடக்கூடாது. ஸோ பாவமாகிற மாதிரி எந்த அசுர காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. குழந்தைங்களை சதா ஆனந்தமாக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். ராஜாவுடைய குழந்தை தன்னுடைய அப்பாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் பார்த்து சந்தோஷம் அடையும் தானே?
ஏன் அது என்னுடையது. லவ்ய பாபா. இப்போ சொத்து பிரச்சனை அதெல்லாம் மறக்க முடியாத காரணம் என்ன? என்னுடையதுன்ற உணர்வு உங்களை அறியாமல் வந்துடுச்சு. அதனால தான் அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல. ஆனால் சொர்க்கம் உண்மையிலே உங்களுடைய இது, அது கிடைத்தே தீரும். அதை கொடுக்குற அப்பா வந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் குழந்தைங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை. அப்போ இதை நீங்கள் நினைத்து பார்த்தால் தானே அந்த சந்தோஷம் வரும். பாருங்கள், லௌகீக ராஜாவுடைய குழந்தை கூட அப்பாவையும் அப்பாவுடைய ராஜ்யத்தையும் பார்த்து சந்தோஷம் அடையிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்தூல நோயெல்லாம் வரதான் போகுது. ஒன்றும் சதா ஆனந்தமாக இருந்துட போகிறது கிடையாது. இது இல்லாமல் யுத்தம் வரலாம், திடீர் மரணம் வரலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஆனந்தம் மட்டுமே இருக்கக்கூடிய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். பாபா எனக்கு நேரடியாக அவரே ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாருன்ற நிச்சய புத்தி இருக்குது தானே. ஸோ இந்த ராஜயோக ஞானத்தை படித்து பிறகு சொர்க்கத்திற்கு போய் ராஜ்யம் செய்வோம். அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. படைப்பவரை பற்றிய மற்றும் சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானம் இப்போ தான் உங்கள் கிட்ட இருக்குது. அப்போ துக்கமெல்லாம் முடிஞ்சு சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போகிறோன்ற ஞானம் இருக்குது. அதுதான் 3 கால ஞானம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். துக்கத்துடைய பேரடையாளமே இல்லாத ஒரு உலகத்துக்கு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஆனால் உங்களை தவிர வேறு எந்த மனிதர்களுடைய புத்தியிலும் இந்த ஞானம் கிடையாது. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் கிடையாது. காரணம் அப்பாவையே உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பக்தி ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. பலவிதமான பக்திகள் செய்யப்பட்டது. ஆனால் அது எல்லாமே ஸ்தூலமான விஷயங்கள். அதில் சூக்ஷ்மமான விஷயமே கிடையாது. இப்போ தேங்காவோட விழுந்து கும்பிடு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, எல்லாமே ஸ்தூலமான விஷயம். ஆனால் புத்தின்றது சூக்ஷ்மமான விஷயம். கெட்டு போயிருக்கிறது சூக்ஷ்மமாக நடந்திருக்கு. அப்போ சூக்ஷ்மமாக அதை சரி பண்ணணுன்னா நினைவு யாத்திரையின் மூலமாக தான் முடியும். ஞானத்தின் மூலமாக தான் முடியும். அமர்நாத்துக்கு போகிறது தீர்த்த யாத்திரை, ஸ்தூல யாத்திரை. அங்கே லிங்கமும் இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட போகிறோன்றது மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் குழந்தைங்க, நீங்கள் இப்போ அலையிறதெல்லாம் நிறுத்திட்டீங்க. புது உலகம் வரப்போதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு. அதற்கான படிப்பைத்தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சொர்க்கத்தில் எந்த வேத சாஸ்திரமும் இருக்காது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. தங்க யுகத்தில் எந்த பக்தியும் இருக்காது. ஒருபொழுதும் பக்தி நடக்காது அங்கே. ஏன்னா துக்கம் இருந்தால் தானே பக்தி பண்ணுறதுக்கு. அங்கே வெறும் சந்தோஷமே சந்தோஷம்தான் இருக்கும். பக்தியிலோ வெறும் துக்கமே துக்கம்தான் இருக்குது. துக்கம் இருக்கிற இடத்துல தான் பக்தி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு விவாதம். அதில் கிறிஸ்தவ பாதிரியார் முஸ்லீம் சகோதரர்களை பார்த்து கேட்குறார், முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் எந்த நபிமார்களும் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது. அப்போ அவர் கேட்குறார், முகமது நபி ப்ரேயர் பண்ணுவாரா? பண்ணுவார் அப்படின்றாங்க. பாவம் செய்யாதவங்க எதுக்கு ப்ரேயர் பண்ணணும் இல்லை? அது நமக்கு ஞானம் வரும்போது தெரியுது தெளிவாகவே. பாவம் இருக்கிறவங்க தான் பக்தி பண்ணுறாங்க. சொர்க்கத்தில் நாம் பாவம் செய்யாததுனால தான் எந்த பக்தியும் கிடையாது. ஸோ பக்தி பண்ணாலே கண்டிப்பாக அங்கே துக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பக்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த காலச்சக்கர படம் ரொம்ப நல்ல படம். அதில் இந்த சொர்க்கத்தின் வாசல் சங்கமயுகம் ரொம்ப தெளிவாக இருக்குது.
சங்கமயுகத்துக்கு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் வாசலுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம முன்னாடி போயிடணும். இல்லை கேட்டு திறக்கும் பொழுது கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் டக்குன்னு கேட்டு திறந்தோடனே உள்ளே போக முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த பக்கத்தில் வரணும். ஏற்கனவே பிரம்மா பாபா போயிட்டார், இப்போ நாம் பக்கத்தில் போகணும். நாம் சொர்க்கத்தின் கேட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். இந்த நேரம் நரகத்தை திரும்பி பார்க்கலாமா? சொர்க்கத்தையே பார்த்துட்டு இருங்க, சொர்க்கத்தையே சிந்தனை பண்ணிகிட்டு இருங்க. அப்போ நான் சொர்க்கத்தின் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் இருந்தால் தான் இதை பற்றி சிந்தனை ஓடும். இதை பற்றி சிந்தனை ஓடிச்சுன்னா அளவற்ற சந்தோஷம் இருக்கும், சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் கருத்துக்களை நினைவு வச்சிருந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அனுபவமாகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஞான கருத்துக்களை அசை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் இந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாகத்தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம். இல்லை வாசலுக்கு வராமல் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அது மாதிரி பிரம்மகுமாரி ஆகாமல், சங்கமயுக பிராமணர் ஆகாமல் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ தான புண்ணியமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சாது சன்னியாசிகள் பின்னாடி எவ்வளோ அலைஞ்சி திரியிறாங்க. அப்போவும் கடவுளே, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்க பிரபுவே அப்படின்னு கடவுளை தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ குருமார்கள் பின்னாடி போகிறது வேஸ்ட்டு தானே. ஸோ அந்த சன்னியாசிகளுக்கு கூட முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வழியை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த உலகமே துக்கம் நிரம்பிய பழைய உலகம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு மட்டும்தான் இந்த விஷயமும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அவங்க இரும்பு யுகத்துடைய ஆயுளே இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர்கள் ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. உங்களில் கூட வரிசைக்கிரமமாக புரிஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ எப்படி மனிதர்கள் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறாங்கன்னா படிக்கிறவங்களோட அவங்களுடைய புத்தி யோகம் போகும் இல்லையா, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்களோட. அந்த மாதிரி நாமளும் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வரிசைக்கிரமம் இருக்குது. இப்படி பாபாவை புரிஞ்சிக்கிறவங்க, பாபா எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ வக்கீல் ஆகிறதுக்கான ஞானத்தை படித்தா தான் ஒருத்தர் வக்கீல் ஆக முடியும். அந்த மாதிரி ராஜா ஆகிறதுக்கான ராஜயோக படிப்பு இது. இதில் பரமபிதா பரமாத்மாவோடு நம்மளுடைய புத்தி யோகம் இணைக்கப்படுது. இதை அப்படி புத்தி யோகம் பாபாவோட மட்டும் இணைக்கப்படும் போது நம்முடைய சந்தோஷத்தின் அளவு அதிகமாகணும். ஏன்னா கடவுள் சொல்லி கொடுக்குறார், கடவுள் அழைச்சிட்டு போகிறாருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப இனிமையானவராகுங்கள். உங்களுடைய இயல்பு முதல் தரமானதாக, ரொம்ப ரொம்ப முதல் தரமானதாக, சதோ பிரதானமானதாக ஆகணும். ரொம்ப இனிமையானவராக ஆகணும். ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணத்தை இப்போவே நீங்கள் தாரணை பண்ணணும். உங்கள் மூலமாக யாருக்குமே துக்கம் அனுபவமாகக்கூடாது. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க விரும்பாட்டினாலும் கூட மாயா உங்களுடைய மூக்கையும் காதையும் பிடிச்சி ஏதாவது ஒரு தப்பு பண்ண வச்சிடுது, பிறருக்கு துக்கம் கொடுக்க வச்சிடுது. பிறகு உள்ளுக்குள்ளே நீங்கள் வருத்தப்படுறீங்க, பச்சாதாபப்படுறீங்க. ஐயோ, எந்த காரணமும் இல்லாமல் அவருக்கு நான் துக்கத்தை கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு.
ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்களே, உங்களுடைய ரெஜிஸ்டர் அழுக்காகிடுச்சே. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, யாருக்குமே உங்களுடைய எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ துக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்ம அறியாமல் சாதாரணமாக பேசுகிறதே மற்றவர்கள் மனதை புண்படுத்தும். ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். பாபா நம்மளை அந்த மாதிரி தேவதைகளாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். தேவதைகள் யாருக்காவது துக்கம் கொடுப்பார்களா? யாருக்குமே துக்கம் கொடுக்காதவர்கள் தான் தேவதைகள் இல்லையா? உலகில் ஆசிரியர் கூட உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க உங்களை ஒன்றும் துக்கப்படுத்துறது கிடையாது இல்லையா? ஒருவேளை மாணவர்கள் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பிறரை அடிக்கிறது கூட ஸ்கூலில் பேன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ அப்போவே தடை பண்ணியிருக்கிறாங்க பிள்ளரு. ஆனால் அதுக்கப்புறம் அடிக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பிறந்து நம்ம அடியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு அடிக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அப்போவும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் ஆன்மீக ஆசிரியர்களாக இருக்கிறோம். உங்களுடைய கடமையே மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது தான். அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைவாங்க, படிக்கலைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ பாபா கூட இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்குத்தான் தினம் தினம் வரார். உங்களுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பிறருக்கு இந்த ஞானத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் கண்காட்சிகள் உருவாக்கப்படுது. ஸோ நிறைய பேர் சேவை செய்கிறதுக்காக அந்த கண்காட்சி படங்கள் ப்ரொஜெக்டர் எல்லோரும் கேட்குறாங்க. உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வாங்கிட்டு போவாங்க படங்கள் எல்லாம். ஸோ பாபா எல்லாத்தையும் ரொம்ப சகஜமாக புரிய வைக்கிறார், ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். அமர்நாத் போன்ற தீர்த்த ஸ்தலங்களில் போய் சேவை செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். அவங்கக்கிட்ட இந்த படத்தை காட்டி பக்தி எது ஞானம் எதுன்னு புரிய வைங்க. ஒரு பக்கம் ஞானமும் இன்னொரு பக்கம் பக்தியும் இருக்குது. ஞானத்தின் மூலமாக சொர்க்கம் கிடைக்குது, பக்தியின் மூலமாக நரகம்தான் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ குழந்தைங்க படிக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு கூட ரொம்ப நன்றாக புரிய வைக்கிறீங்க. இருந்தாலும் நினைவு யாத்திரை எங்கே போச்சு இல்லையா? நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியம். வெறும் ஞானத்திலையும் ஞானத்தை பிறருக்கு கொடுக்கறதுலையுமே சந்தோஷமாகிடக்கூடாது. நினைவு யாத்திரை எங்கே போச்சு? ஏன்னா நினைவு யாத்திரை உங்கள் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ பாபாவை நாம் நினைவு செய்யணும். இந்த நினைவில் தான் மாயை உங்களை அடின்னு அடிக்கிறது. உங்களுடைய புத்தி யோகத்தை முற்றிலும் துண்டிக்கிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோருமே யோகத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க. நல்ல நல்ல மகாரதிகள் கூட ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க. ஸோ சிலர் நினைக்கிறாங்க, இவர் நல்ல ஞானம் சொல்கிறாருப்பா, கண்டிப்பாக இவர் மகாரதியாக தான் இருக்கணும்ன்ட்டு. பாபா சொல்கிறாரு, இல்லை, அவங்க குதிரைப்படை, காலாட்படை. மகாரதி யாருன்னா, யார் நினைவிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் மகாரதிகள். ஞானம் நல்லா சொல்லிட்டாங்கன்னா அவங்க மகாரதிகள்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எந்த காரியம் செய்தாலும் பாபா நினைவில் மூழ்கி காரியம் செய்தால்தான் உங்களுடைய பாவம் அழிந்து நீங்கள் தூய்மையாக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிடும், உங்களுடைய பதவியும் அழிஞ்சிடும். ஸோ அதனால் எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறீங்கன்னு சார்ட் வைங்க.
அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியில் பலகீனமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சியை தீவிரப்படுத்த முடியும். ஸோ பிரம்ம பாபாவே சொல்கிறார், நான் கூட முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னுடைய புத்தி திரும்ப திரும்ப 4 திசைகளிலும் போய்கிட்டே இருக்குது. பாபாவுக்கு நிறைய கவலைகள் இருக்குது இல்லையா? உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையே, அப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக போக முடியுமே. கூடவே உங்களுடைய நடத்தையும் சீர்திருத்திக்கணும் இல்லையா? பாபாவை நினைக்கவும் செய்யணும், நடத்தையும் பக்காவாக இருக்கணும். ஸோ பாபா நினைவில் இருந்தாலே அந்த ஞானத்தின் ரீதியாக தான் உங்களுடைய நடத்தை இருக்கும். நினைவுன்றது வெறும் ஒளிப்புள்ளியாக நினைக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொன்னதையும் சேர்த்து நினைப்பது தான். ஸோ நீங்கள் உங்களுடைய நடத்தையும் மாற்றிக்கணும். ஒருவேளை நீங்கள் தூய்மையாகி பிறகு விகாரத்தில் விழறீங்க, காமத்தில் விழறீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன சேர்த்திங்களோ எல்லாமே அழிஞ்சிடும். யார் மீதாவது உங்களுக்கு கோபம் வருது, உப்பு தண்ணி மாதிரி ஆகிடுறீங்க அப்படின்னா நீங்கள் அசுரர்களாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பாபாவைத்தான் வெளிப்படுத்தணும் எப்போவுமே. அசுர குணம் இருந்தால் நம்ம எப்படி பாபாவை வெளிப்படுத்த முடியும்? ஸோ எப்போ உங்களுக்கு கோபம் ஒருத்தரை கரிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் அசுரர்கள் ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மாயா பல ரூபத்தில் வரும், விதவிதமான ரூபத்தில் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் தெய்வீக ஸ்வரூபத்தை மட்டுமே காட்டணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். யாருமே இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை இல்லையா? அதனால் இத்தனை வருஷம் இருந்தாங்களே ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. நம்மளை பார்த்துக்கணும், அவ்வளோதான். பாபா நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறார். அதிலும் குமாரிகளுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்குள்ள நேர்மை இருக்கணும். உங்களுடைய புத்தி உள்ளுக்குள்ளே வேறு யாரோடையாவது புத்தி ஈடுபட்டு இருக்குது அப்படின்னா உங்களால் இங்கே தொடர முடியாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதை என்னென்னா அந்த மாதிரி லவ் அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு இருந்தால் உங்களால் இங்கே இருக்க முடியாதுன்றார். ஆனால் வெளியில் போகிறதுக்கு வேறு ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இங்கே இந்த வேலை பண்ணதுனால வேறு எதையோ வச்சு பாபா துரத்திட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா காமம் தான் இங்கே மிகப்பெரிய எதிரி. குமாரிகளும் தாய்மார்களும் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும். ஸோ இதற்கு முயற்சி தேவைப்படுது. முயற்சி இல்லாமல் எதையுமே அடைய முடியாது. 21 ஜென்மத்திற்கு ராஜ்யத்தை அடையிறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும்? பாபா உங்களை இல்லையா 21 ஜென்மத்துக்கு அடைகிறோம் அப்படின்னா முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இல்லையா? சாதாரண ஒரு வேளை சாப்பாடே கிடைக்காதுன்னு போது 21 பிறவிக்கு தேவையான அத்தனையும் அடையிறோம், அதுவும் ராஜ்யமே அடையிறோம், ராஜாவாக பிறக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இங்கே முயற்சியெல்லாம் பாபாவை தவிர எதுவுமே புத்தியில் இல்லாத நிலையை அடையணும், அதுதான் முயற்சியே. மற்றபடி உலகியல் கல்வியெல்லாம் பாபா அதெல்லாம் படிக்காதீங்க அப்படிலாம் சொல்லலை. இந்த ஞானத்தில் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக அதை படிக்கலான்ட்டார். ஏன்னா இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டால் அது பிடிக்காது, அதான் இங்கே முக்கியமான விஷயம். அதேமாரி பக்தியை விட்டுருங்கன்னு சொல்லாதீங்கன்றார். இந்த ஞானத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டால் தானாக விட்டுருவாங்க. ஸோ அதனால் பாபா எதையுமே தடை பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதையும் விட்டுட்டு இதையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் இதில் ஸ்ட்ராங் ஆகி தான் அதை விடணும். இல்லாட்டினா 2 இடத்துல நீங்கள் இழந்துட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் யாருடைய பேரு ரூபத்திலையாவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிடுவீங்க. பாக்கியசாலி குழந்தைகளால் மட்டும்தான் தன்னுடைய உடலை மறக்கக்கூடிய முயற்சி செய்ய முடியும். நிராகாரியாக
ஆகி பாபாவை நினைக்க முடியும். ஸோ அப்படி பண்ணுறவங்க தான் பாக்கியசாலி குழந்தைகள். ஸோ இப்போ பாருங்கள், கோடியில் ஒருத்தரால் தான் இந்த மாதிரி தேக உணர்வை முற்றிலும் துண்டித்து பாபாவை நினைக்க முடியும். அவங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஸோ அப்போ மற்றவர்களெல்லாம் அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க, தேக உணர்வில் பிறருடைய பேருரூபத்தில் சிக்கிறதன் மூலமாக. பாபா தினம் தினம் சொல்கிறாங்க, குழந்தைங்களே, உங்களுடைய உடலின் உணர்வை மறந்துடுங்க, தேக உணர்வை விட்டுடுங்க. உடலற்ற ஆத்மாவாகிய நான் இப்போ வீட்டுக்கு போகணும், உடல் இல்லாமல் இருக்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும். இங்கேயே இந்த உடலை விட்டுடணும். நிரந்தரமாக ஒரு பாபாவுடைய நினைவில் என்னால் இருக்க முடிந்தால் மட்டுமே என்னால் கர்மதீத்த நிலை அடைந்து இந்த உடலை விட முடியும். ஸோ அப்போ பாருங்க, இந்த உடம்பை உடைக்கிறது தான் இங்கே விஷயமே. அங்கே இறந்தவர்களை இறுதி காரியம் செய்யும்போது பானையை உடைக்கிறாங்க இல்லையா, அது ஸ்தூலமாக பண்ணுறாங்க. பட் அந்த உடல்ன்ற உணர்வை முற்றிலும் உடைச்சிட்டு வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன், டக்குன்னு போகிறேன், அந்த நிலையை அடையணும். அதுக்கு தான் பாப்பா இவ்வளோ பயிற்சி கொடுக்குறேன். ஸோ இது புத்திக்கான பயிற்சி. ஆனால் ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா முயற்சி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் புத்தியில் சதா இது ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு இல்லாமல் தான் இந்த பூமிக்கு வந்தீங்க, இல்லை நடுவில் தான் இந்த உடம்பு வந்ததுன்றது ஞாபகம் இருந்தாலே இதை விட்டுருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற உடம்பு இன்னொரு உடம்புலேருந்து வந்து தான் இன்னொரு உடம்பு எடுக்கிறேன், அப்புறம் இன்னொரு உடம்பு எடுக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இது நிரந்தரமானது கிடையாது. ஸோ பிறகு உடலில் கர்ம பந்தனத்தில் நாம் சிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ராவண ராஜ்யத்தின் விகார பந்தனத்தில் சிக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல சுகத்தின் கர்ம பந்தனமாக தான் ஆரம்பிக்குது, போக போக அது துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இல்லை அந்த பந்தனத்தில் சிக்கினாலே அது துக்கத்தை கொடுக்காமல் விடாது. ஸோ சுதந்திரமாக இருந்த ஆத்மா உடல்ன்ற உணர்வில் சிக்கி எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்குது யோசிச்சு பாருங்கள். இதுலேருந்து விடுவிக்கத்தான் பாபா வந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், குழந்தை உடலை விட்டுட்டு தான் நீ போகணும், உடலற்றவனாக நீ போகணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய். ஆத்மா தான் இப்போ அழுக்காகி இருக்குது. இப்போ தூய்மை ஆக வேண்டியது ஆத்மா இல்லையா? ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா தூய்மையான உடம்பு தானாக ஒட்டிக்க போகுது. ஸோ இப்போ ஆத்மாவை தூய்மை ஆக்கணும். ஆத்மா தானே கூப்பிட்டுச்சு, பதித்த பாவனா வா அப்படின்னு. ஸோ வந்துட்டார், அழுக்கிலேருந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். ஆத்மாக்கள் அழிவற்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே வந்தீங்க, ஆனால் உங்களுடைய வீடு என்ன பரந்தாமம். அங்கேருந்து இங்கே ஸ்தூல உலகத்துக்கு உடம்புக்குள்ளே பிரவேசித்து உங்களுடைய பாகத்தை நடிச்சிங்க. ஸோ இதை பாபா நமக்கு பல தடவை புரிய வச்சிருக்கிறார். முந்தைய கல்பத்தில் யாருக்கு புரிய வைத்தாரோ அவர்கள் இப்போவும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, இந்த கலியுக உறவுகளை எல்லாம் மறந்துடுங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே பாருங்களேன், எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் அனுப்புகிறாங்க, பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களை திருப்பி அனுப்புகிறாங்க, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்புகிறாங்க. அது பயங்கர வலியை கொடுக்குது. ஸோ இது உண்மையிலே எதோடைய அடையாளம்னா, இந்த பூமியை விட்டு நாம் இப்போ திரும்பி போகணும், அதற்கான அடையாளம். ஸோ அப்போ கலியுக உறவுகளை மறந்தால்தான் உங்களால் போக முடியும். வீட்டுக்கு போகணும். உடலே இல்லாத உலகம். அப்போ உடலின் நினைவே இல்லாதவர்கள் தான் அங்கே வர முடியும் இல்லையா? உடல் இல்லாமல் ஆத்மாவே பேயாவே ரொம்ப நாள் அலைய வச்சு அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போகணுமா, அல்லது உடம்பில் இருந்துக்கிட்டே உடல் உணர்வே இல்லாமல் இருந்து உடல் உணர்வை முற்றிலும் மறந்து போகணுமா? உங்கள் கையில் தான் சாய்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் எப்படியும் அழிய போகுது, நீங்கள் போய் தான் ஆகணும். இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை, சாரம் இல்லை. அதனால தான் மனிதர்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா?
கடவுளை சந்திக்கிறதுக்காக எவ்வளோ பக்தி பண்ணுறாங்க. பக்தி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பக்தி பண்ணால் கடவுளை சந்திக்கலாம், சத்கதி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பக்தியே உங்களுடைய பக்தியே இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. ஹே ராமா, ஹே கடவுளே அப்படிங்கிற பக்தியின் வார்த்தைகள் இனி உங்களுடைய உதட்டிலிருந்து வரக்கூடாது. இல்லையா? கடவுள் வந்துட்டார், அப்புறம் எங்கே கூப்பிட்றீங்க? அது பக்தியை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிடைக்கவே மாட்டார், தேடிக்கிட்டே இருப்போம். அது ஒரு சந்தோஷம், அது ஒரு போதை. இங்கே வந்துட்டார், அதனால தான் ஹே கடவுளே அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்ற. ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன், நான் கொடுக்குற ஞானம் தெரியும், என்னை நினைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு என்னை நினைவு மட்டும் பண்ணிட்டுருங்க. இந்த உலகம் தமோ பிரதானமாக இருக்குது. யார் சதோ பிரதானமாக இருக்கிறாங்களோ அவங்க தங்க யுகத்தில் வசிப்பாங்க. கலியுகத்தில் தமோ பிரதானமானவர்கள் தான் இருப்பாங்க. தங்க யுகம் ஏறும் கலையில் உள்ள உலகம். ஆக்சுவலாக ஏறும் கலையில் உள்ள உலகன்றதை விட ஏறிய பிறகு உள்ளது அது. அதுக்கப்புறம் இறங்க தான் செய்வாங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் கலை ஸ்டார்ட் ஆகிடுது. உண்மையிலே திரேத்தா யுகத்தை கூட சொர்க்கம்னு சொல்லக்கூடாது, தங்க யுகத்தை மட்டும்தான் சொர்க்கம்னு சொல்லணும். இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. ஆரம்பம் முதல் அப்படின்னாலே ஆரம்பம், இடை அப்படின்னா பாதியில், பிறகு முடிவு வருது. ஸோ எல்லாமே நமக்கு தெரியும். முடிவிலிருந்து இப்போ முதலுக்கு போகிறோம். ராவணராஜ்யம் பாதியில் தான் தொடங்குது. பாபா இந்த பாரதத்தில் தான் வருகிறார். பாரதம்தான் 100% தூய்மையாகவும் ஆகுது, 100% அழுக்காகவும் ஆகுது. இல்லை, எத்தனை பாலியல் குற்றங்கள் பாரதத்தில் நடக்குது. ஸோ பாரதவாசிகள் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வரிசைக்கிரமமாக வராங்க. மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு தர்மம் இல்லையா? எடுத்த உடனே எல்லா கிளையும் வந்துடுமா? மரத்தில் வராது இல்லையா? ஸோ எந்த கிளை எப்போ வரணுமோ அந்த நேரத்தில் தான் வரும். அதாவது அந்தந்த மதம் அந்தந்த நேரத்தில் தான் வரும். உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இது கிடையாது. உங்களிலும் கூட எல்லாராலையும் இதை தாரணை பண்ண முடியறது கிடையாது. நீங்கள் இந்த 84 பிறவி சக்கரத்தை மட்டும் சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பாபா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். உண்மையான பிரியதர்ஷன் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் உண்மையானவர்கள் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் யாரை விழுந்து விழுந்து நினச்சோமோ அவர் ஆத்மாக்கள் எல்லோரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டார். அழைச்சிட்டு போன்னு தானே கூப்பிட்டீங்க, வந்துட்டார். மனிதர்களுக்கு உண்மையான அமைதினா என்னன்னே தெரியாது. அதனால தான் அமைதிக்கு எங்கெங்கேயோ தேடுறாங்க. இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்தின் இறுதியில் கூட உங்களால் அமைதியை உணர முடியும். ஆத்மாவின் உண்மையான சொரூபமே அமைதின்னு தெரிந்தால், உணர்ந்தால், ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்தால். ஸோ நீங்கள் ஆத்மா தான். பிறகு உங்களுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் கொடுக்கப்படுது நடிப்பதற்காக. அமைதியின் கடல் தந்தை வந்திருக்கிறார். எல்லோரையும் அமைதியின் உலகத்திற்கு, சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக. அப்போ தான் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த அமைதி கிடைக்கும். தங்க யுகத்தில் அமைதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனால் எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. எங்கே போவாங்க? சாந்தி தாமத்தில் போய் தங்கியிருப்பாங்க. ஸோ பாபாவைத்தான் அமைதி கடல்னு சொல்ல முடியும். ஆனால் நிறைய குழந்தைங்க இதை மறந்துடுறாங்க.
ஏன்னா அவங்க தேக உணர்வில் வந்துடுறாங்க, ஆத்ம உணர்வில் வர்றது கிடையாது. அதனால் கடவுள் தான் அமைதி கடல்னு அவங்களுக்கு தெரியலை. பாபா தான் எல்லோருக்கும் அமைதியை கொடுக்குறார். இந்த சங்கம யுகத்தை படத்தில் அவங்களுக்கு காட்டி புரிய வைங்க. இப்போ கலியுகம், எல்லாரும் அசாந்தியாக அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் காரணம் இத்தனை தர்மம், இத்தனை வழி, இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களெல்லாம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அங்கே மனசுக்கு திருப்தியாக அமைதியாக இருக்கலாம். சொர்க்கத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் தான். ஸோ ஆக்சுவலாக சாந்தி தாமத்துலேயும் அமைதியாக தான் இருப்பாங்க. உங்கள் ராஜ்யம் தங்க யுகத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். தங்க யுகத்தில் உங்களுக்கு தூய்மை கிடைக்கிது, அமைதி கிடைக்கிது, ஆனந்தம் கிடைக்கிது. ஸோ முக்தி தாமத்தை தான் இனிமையான வீடுன்னு சொல்கிறோம், அதாவது பரந்தாமத்தை. அங்கே யாருமே அழுக்காகவோ துக்கமாகவோ இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே துக்கம் அசாந்திக்கான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக பரந்தாமத்தை சொல்கிறார். பரந்தாமத்தில் துக்கம் அசாந்தியும் இருக்காது, சுகமும் இருக்காது இல்லையா? சுகம் சொர்க்கத்தில் தான் இருக்கும், பரந்தாமத்தில் இருக்காது. மனிதர்களுக்கு அப்போ பாருங்கள், மனிதர்களுக்கு அமைதியின் அர்த்தம் தெரியல. ஸோ அதுக்கு தான் பாபா ராணியோடைய நெக்லஸோடைய உதாரணம் கொடுப்பார். அந்த ராணி குளிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் நெக்லஸ் கழட்டி வச்சுட்டு போய் குளிப்பாங்க. ஒரு நாள் மறந்துட்டாங்க கழட்டி வைக்க. குளிச்சுட்டு தேடுறாங்க, எங்கடா நெக்லஸ். அது ஆல்ரெடி கழுத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், அமைதி உங்களுடைய கழுத்து மாலை, அதை வெளியில் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அமைதியும் ஆனந்தத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீண்ட ஆயுள் பெறுங்கள், என்ன வேணுமோ அனைத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்ம உணர்வுலேருந்து பாபா நினைவில் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அங்கே விதிமுறைப்படி விதிபூர்வமாக குழந்தைகள் பிறப்பாங்க சொர்க்கத்தில். ஸோ தேவதைகள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக எந்த கஷ்டமும் பட தேவை கிடையாது. ஸோ எப்போ ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தை விட போகிறாரோ அப்போ அவருக்கு காட்சி கிடைக்கும். எந்த உடலில் நான் மறுஜன்மம் எடுக்க போகிறேன் அப்படின்னு காட்சி கிடைக்கும். குஷியாக பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுப்பார். ஸோ இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட இந்த பழைய உடலை விடக்கூடிய சந்தோஷம் இருக்குது. பிறகு நான் ஸ்ரீ கிருஷ்ணராக அந்த குழந்தையாக பிறக்க போகிறேன் அப்படின்ற அந்த போதை இருக்குது. நம்ம எல்லோரும் அப்படி தானே. இப்போ கிருஷ்ணராகவே பிறக்காட்டினா கூட குழந்தையாக பிறக்கிறதே சந்தோஷம்தான். ஆனால் கலியுகத்தில் கிடையாது. கலியுகத்தில் குழந்தையாக பிறந்தால் ரொம்ப துக்கம். சொர்க்கத்தில் குழந்தையாக பிறக்க போகிறோம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ பிரம்மா பாபா சொல்கிறார், நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன், நீங்களும் என் கூடவே தங்க யுகத்துக்கு வருவீங்க. இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் இது நம்ம புத்தியில் இருக்கும். தங்க யுகத்துக்கு வந்த பிறகு நான் எப்படி நாராயணன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இந்த எல்லா ரகசியம் இது எப்படின்னா உலகத்திலே ரொம்ப உயரமான இடத்துல உலகத்தையே சுற்றி காட்டுற மாதிரி பாபா காட்டுறார். அதான் சங்கம யுகம். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். எந்த அளவுக்கு உயர்ந்த படிப்போ, எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் கிடைக்கும். உயர்ந்த படிப்பின் மூலமாக உயர்ந்த சந்தோஷம் கிடைக்கும் தானே. அதுவும் கடவுளே நடத்துகிறாருன்னா எவ்வளோ சந்தோஷம். அதோடைய லட்சியம் என்ன? லக்ஷ்மி நாராயணன், அது மிகப்பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய லட்சியம். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இருந்தாலுமே போக போக நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க, விழுந்துடுறாங்க விகாரத்தில். ஸோ குமாரிகள் சேவை காலத்துக்கு போகும்போது தான் சேவை விருத்தி அடையும். பாபா சொல்கிறாங்க, முதல்ல யாரோடவும் உப்பு தண்ணி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா ஒரே நேரத்தில் ஒரே குலத்தில்
ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கிற உலகத்துக்கு நாம் போகிறோம். அப்போ நீங்கள் அடிச்சிக்கலாமா? அது எவ்வளோ பெரிய அசிங்கம். சிங்கமே சாந்தமாக இருக்கிற உலகத்தில் மனுஷன் நீங்கள் அடிச்சிக்கலாமா? அப்போ போகும்போது அந்த மாதிரி குணம் இருக்கலாமா? அதுதான் ஞாபகம் இருக்கணும். ஏன் நான் அமைதியாக இருக்கிறேன்? ஏன்னா அமைதியான உலகத்துக்கு போகிறேன். ஸோ அங்கே உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மனம் எதை பார்த்தாலும் சந்தோஷம் அடையுமா? அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன். இங்கே துக்கம் நிரம்பிய உலகம். ஏன் இதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகணும்? சொர்க்கம், அது பேரே சொர்க்கம். ஸோ அதனால் குமாரிகள், உங்களுடைய லௌகீக பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறேன். அதனால் நான் கண்டிப்பாக தூய்மையாக ஆகணும், தூய்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட தைரியமாக. ஸோ பாபா சொல்கிறாரு, காம மகாசத்ரு. ஸோ அப்போ கேட்பாங்க, சரிம்மா இப்போ உன்னை பார்த்துக்க யாராவது வேணுமா? கடவுள் என்னுடைய கணவன். கடவுளை நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் நம்பாட்டினாலும் எனக்கு தெரியும். இல்லை மோசமான கணவன், குடிகார கணவனை கூட மனைவி சொல்வா, எனக்கு என் கணவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. இங்கே மிக அற்புதமான சொக்க தங்கம் வைரம் நம் கணவன் பாபா இல்லையா? அதை நீங்கள் அந்த போதையில் நிச்சய புத்தியில் சொல்லும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி சொல்லணும். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா பொண்ணு தைரியமாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்பா அம்மா அமைதியாகிடுவாங்க. அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பாபா சொல்கிறாரு, காமம் மிகப்பெரிய எதிரி. நான் யோகிய ஆகியிருக்கிறேன், அதனால் நான் தூய்மை இழக்க முடியாது. யோகி ஆகிட்டேன். காமம் மிகப்பெரிய எதிரின்னு என் அப்பா சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நான் யோகி ஆகிட்டேன், இனி என்னால் அழுக்காக முடியாது. ஸோ இதை பேசும்போது ரொம்ப உறுதியாக நீங்கள் பேசணும். ரொம்ப ரொம்ப உறுதியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணுன்ற. இதை பேசுகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களால் இதை பேச முடியும். ஸோ அந்த மாதிரி தைரியமான குமாரிகள் வெளிப்படும் போது நீங்கள் பார்ப்பீங்க சேவை எவ்வளவு வேகமாக வளருதுன்ட்டு. ஆனால் பற்றையும் வென்றிருக்கணும், இல்லாட்டினா அந்த தைரியம் இருக்காது. ஸோ பற்றை வென்றவர்களாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய நினைவு தான் சிவனடியார்கள் எல்லாத்தையும் வீடு வாசலை விட்டுட்டு என்ன தைரியத்தில் போகிறாங்க? மற்றவங்க சாப்பாடு போடுவாங்கன்னா சிவன் படி இழப்பாருன்ட்டு. ஆனால் நம்ம அப்படி பிச்சைலாம் எடுக்கலை. ஆனால் பாப்பா கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம செத்துட்டோம். சங்கமயுகத்தில் பிராமணனாக பிறந்தோனால கலியுகத்தில் செத்துட்டோம் தானே அர்த்தம். அப்போ செத்துட்டீங்க, புதுசாக பாபாவுக்கு பிறக்கிறீங்க, அவர் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சம்பந்தத்தை நினைக்கணும்? நீங்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டை நினைக்கிறீங்க, குழந்தைகளை நினைக்கிறீங்க. அப்போ எப்படி உங்களால் பாபாவை நினைக்க முடியும்? பாபா இப்போ சாமி பிரத்யக்ஷம் பண்ணுறாங்க, ஒரு வீட்டிலையே ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாமியை வைப்பாங்க. அப்போ கடவுள் உங்கள் இதயத்தில் உட்காரணுன்னா ஏற்கனவே குப்பை இருக்கிற இதயத்தில் அவர் எப்படி உட்காருவார்? அதான் பாபா சொல்கிறார், மற்றதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னை எப்படி உங்களால் நினைக்க முடியும்? இப்போ நான் பாபாவுக்கு மட்டும் சொந்தமானவன், அவரை மட்டும்தான் நினைப்பன்றது உங்களுடைய புத்தியில் இருக்கணும். இந்த பழைய உலகம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஸோ பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய் குழந்தை, நல்லது. செம பவர்ஃபுல் முறையில் கொடுத்தா அன்பான பாபாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிராகார பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உடல் உணர்வை மறக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் யாருடைய பேர் ரூபம் எதையுமே மறக்க முடியும் இல்லையா? உடம்பு இருக்குதுன்றதே மறந்துடுங்க. ஆத்மா ஆத்மா ஆத்மா. ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறான்னா இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட பழக பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்துடும்.
அந்த மாதிரி இவ்வளோ நாள் உடல்னே நினச்சி நீங்கள் வெறும் ஆத்மான்றது, ஆத்மா பாபாவை பார்க்குறது, யாரை பார்த்தாலும் வெறும் ஒளிப்புள்ளியாக பார்க்குறது, இந்த பயிற்சி பக்காவாக அந்த உடம்பு அது மறந்தே போயிடுன்றார். ஸோ இப்போவுமே பாபா குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஞாபகம் இருக்கும், ஆனால் அவங்க பேர் ஞாபகம் இருக்காது. டக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்துருப்பாங்க, 1 வாரம் முன்னாடி கூட பேசியிருப்பாங்க, ஆனால் ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், ஆனால் அவங்களுடைய பேர் ஞாபகம் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணி ஃபேஸே மறக்கணும். ஸோ அதுக்கு தான் ஆத்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உடல் உணர்வை மறக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்களுடைய நடத்தைக்கும் சார்ட்டு வைங்க. பாபா பேரை கெடுக்கிற மாதிரி எந்த அசுர காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக உங்கள் இதயத்தில் பாபா மட்டும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பாபாவுக்கு நேர்மையாக இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? பற்றை வென்றவராகணும். பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் முழு நாளும் நீங்கள் பிஸியாக இருக்கணும். இல்லை இப்போ போர் வரும்போது அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களே ஜென்ரலாகவே அவங்க போர் இல்லாட்டினாலும் கூட பிஸியாகவே தான் இருக்கும் அவங்களுடைய லைஃப். ஸோ அப்படி நீங்கள் உண்மையிலே பாரதத்தை சொர்க்கமாக்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கணும் இந்த சேவையில். அப்படி பிஸியாக இருக்கும்போது தான் இந்த அசுர குணங்கள் அது வெளிப்படாது, அதற்கு நேரமும் இருக்காது வீண் விஷயத்துக்கு. ஸோ அதனால் சேவையும் நினைவும் சமமாக இருக்கணும். வரதானம், ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாங்க, மாயின் எந்த ராயல் ரூபமான பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருப்பதன் மூலமாக உலகத்தை வென்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், என்னோட முயற்சி, என்னோட கண்டுபிடிப்பு, என்னோட சேவை, எனக்கு டச் ஆச்சு, என்னுடைய குணம் இதெல்லாம் நல்லா இருக்குது, என்னுடைய முடிவெடுக்கிற சக்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி என்னோடதுன்ற உணர்வு இருக்குது இல்லையா, இது மாயின் ராயல் ரூபம்ன்ற. பார்க்குறது எல்லாமே சேவையோடு தான் வருது இல்லையா. நான் இந்த கண்டுபிடிச்சேன், நான் முயற்சி பண்ணுறேன், நான் சேவை பண்ணுறேன் எல்லாமே. ஆனால் என்னதுன்ற அந்த உணர்வு அதுவும் மாயின் ராயல் ரூபமே. ஏன்னா மாயை எப்படிப்பட்ட மந்திரக்காரின்னா, உன்னுடையதை கூட என்னுடையதாக மாற்றிடும். அதாவது என்னது, பாபாவோடதை கூட என்னோடது இல்லையா, பாபா டச் பண்ணான்னா எனக்கு டச் ஆயிடுச்சு அப்படி இல்லையா, பாபா பண்ணாருன்றதுக்கு பதில் எனக்கே வந்துச்சு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பந்தனத்தில் இருந்தும் விடுபடுங்க. என்னுடையதுன்ற அந்த பந்தனத்திலேருந்தும் விடுபட்டு ஒரு தந்தையோடு மட்டும் சம்பந்தத்தில் இருங்க. அப்போ தான் உங்களால் மாயை வெல்ல முடியும். எதுவுமே நான் பண்ணல, பாபா பண்ணிக்கிட்டே இருக்கார், இது ஒரு கருவி, அவ்வளோதான். யார் மாயை வென்றவர்களாக ஆகிறாங்களோ பாருங்களா, பாபாவோட மட்டும் சம்பந்தம் தான் மாயை வென்றுடுவீங்க. யார் மாயை வெல்றீங்களோ அவங்க தான் உலகத்தையும் வெல்ல முடியும். அவங்க தானாகவே ஒரு வினாடியில் அஷரீரி ஆகுங்க அப்படின்ற கட்டளையை ஃபாலோ பண்ண முடியும். 1 செகண்ட் அஷரீரி ஆக முடியும். இல்லை மாயை முற்றிலும் வென்றுட்டால், மாயை வெல்றதுனே அந்த உடல் உணர்வு முற்றிலும் வெல்வது தான். ஸோ அப்போ டக்குன்னு ஆத்ம உணர்வாகி பாபா கிட்டே போகிறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக உடைக்கணும். என்னதுன்ற எல்லாத்தையும், இப்போ என்னோடய அப்பா அம்மா, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி இதெல்லாம் உடைத்த பிறகு கூட இந்த என்னோட குணம், என்னுடைய கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி என்னோட முயற்சி, இந்த மாதிரி ராயல் ரூபம் இருக்கும், அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். அப்போ எதுவுமே இதில் பாபா கொடுக்கறது தான், பாபா போடுற பிச்சை பிரசாதம், அவ்வளவுதான். சரி, ஸ்லோகன். யாருடைய நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக மாற்ற முடியுதோ அவங்க தான் உலகத்தை மாற்றக்கூடியவர். இல்லை மற்றவர்களுக்கு இது சரியில்லை, இது வராது, இது இந்த மாதிரி நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஜென்ரலாக. ஆனால் அதுவுமே அதில் உள்ள பாசிட்டிவ் மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரிந்தால் அவங்க தான் உலகத்தை மாற்ற முடியும். இல்லை நெகட்டிவை எல்லாத்தையும் பாசிட்டிவாக யாரால் மாற்ற முடியுதோ அவங்க தான் உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர், விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவ்யக்த இஷாரா தூய்மை பற்றி தான் பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா. உங்களுடைய உண்மையான சொரூபம், ஆதி சொரூபமே தூய்மை தான். உங்களுடைய ஆதி தர்மமும் தூய்மை தான். ஆத்மாவுடைய முதல் தாரணையே தூய்மை தான். உங்களுடைய ஆதி தேசமும் தூய்மையான தேசம்தான், சத்யுகம்.
உங்களுடைய ராஜ்யமும் தூய்மையான ராஜ்யம் சொர்க்கத்தில். ஏன் உங்களுடைய நினைவார்த்தமே பரம பவித்திர பூஜைக்குரிய நிலை தான், அதுவும் தூய்மை தான். உங்களுடைய கர்மேந்திரியங்களுடைய அனாதியான சுபாவமே தூய்மையான காரியங்களை செய்கிறது தான். ஸோ இதை சதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கஷ்டப்பட்டு தூய்மையாக இருக்க தேவையில்லை, வலுக்கட்டாயமாக தூய்மையாக இருக்க தேவையில்லை. தூய்மையை ஒரு வரமாக தாரணை பண்ணுவீங்க. அது தானாகவே திடீர்னு தூய்மை ஆகிட்டீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, எனக்கு திடீர்னு அப்படியே ஞானம் வந்துடுச்சு. ஈஷா சத்குரு சொல்லுவார், ஒரு இடத்துல மலையில் போய் உட்காந்துட்டு இருந்தாராம், திடீர்னு அவருக்கு வந்துடுச்சான். அதுமாரி கட்டோலே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே வந்துச்சோ இல்லையோ, ஆனால் இதை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுன்ற இல்லை. திடீர்னு அந்த தூய்மை உங்களுக்கு தாரணை பண்ண முடியும், அது ஒரு வரமாக கிடைச்சதை உணர முடியும். ஸோ அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து நான் தூய்மையாக தானே இருந்தேன், இப்போவே பார்த்தாலுமே குழந்தையாக இருக்கும்போது தூய்மையாக தானே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் என்னுடைய உண்மையான குணம் அப்படின்னு நினச்சாலே தூய்மையை தாரணை பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அது வரமாக கிடைத்ததாக உங்களால் ஈஸியாக அனுபவம் பண்ண முடியும், தாரணை பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.